ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரெஷருக்கு சுகருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். நான் நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு உரப்பு இன்னும் வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அரை கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போது உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து மசாலாலாம் நல்லா அதில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.